ஹாய் கைஸ். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஒரு டேப் வாங்கலாம்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டேப் வந்து நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும், வித் நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன்லேயும் இருக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக நமக்கு வந்து இந்த போக்கோ பேட் ப்ரோ 5G வந்து கிடச்சிச்சு. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, பட்ஜெட் வைஸ்லேயும் சரி, நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீட் பண்ணிச்சு. அதனால் நம்ம இதை வாங்கிட்டோம். இது நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த டேபை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே. ஸோ இதை நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கறனால உங்கள்கிட்ட அன்பாக்சிங் வீடியோலாம் என்னால் கேட்க முடியாது. பட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பாக்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன தெரியும் கிடைக்கும். ஒரு போக்கோ பேட் ப்ரோ 5G டேப் ஒன்று இருக்கும், அண்ட் 33 வாட்ஸ் சார்ஜர் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் வந்து ஒரு டைப் சி கேபிள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டிசைனை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஹோல்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ரீமியம் டேபை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்து 2 மாடியூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2மே வந்து கேமரா மாடியூலெல்லாம் கிடையாது. ஒன்று வந்து ஃப்ளாஷ் லைட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேமரா. பாடி வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 kg இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து மொத்தம் 4 ஸ்பீக்கர் வந்துடும். மேலே 2, கீழே 2 கொடுத்துருவாங்க. AUX போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆடியோ ஜாக் போர்ட்டு, டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, வால்யூம் அப் டவுன் பட்டன் ரைட் சைடு கொடுத்துட்றாங்க. இந்த பவர் ஆன் பட்டன் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துட்றாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டிசைன் வைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சென்ட்ரல் மிடில் கொடுத்துருவாங்க. சம் டேப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 12.1 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் தான். ஸோ நீங்கள் டேப்லெட் ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப பெரிய ஸ்க்ரீனுன்னு. அப்புறம் 2.5K ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வித் 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுக்குறாங்க. அண்ட் இதோட டிஸ்பிளே பேனல் வந்து பார்த்தீங்கன்னா IPS LCD பேனலு. இது வந்து நமக்கு LED இல்லைனா வந்து AMOLED டிஸ்பிளே அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது வித் இந்த பர்ஃபார்மன்ஸில். கலரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 68.7 பில்லியன் கலர் வரையும் இதை சப்போர்ட் பண்ணுவோம் இந்த டிஸ்பிளே. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 nits வருது. ஸோ உங்களுக்கு இன்டோரில் வந்து எந்த பிரச்சனையும் வராது பிரைட்னஸை பொறுத்தவரையும். ஏன்னா இங்கே பாருங்கள், நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ நான் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸே கிடைக்கும். நீங்கள் ஏதாவது லைக் கேமரா அந்தமாரி ஏதாவது நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்ல ஒரு பிரைட்னஸே நமக்கு கிடைக்கும். நமக்கு அவுட்டோர்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா பிரச்சனை வராது. ஏன்னா நமக்கு 600 nitsன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டீசெண்டான பிரைட்னஸ் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்ல ஒரு இன்டோர்லையோட 10% தான் வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது எல்சிடி பேனல்ன்றனால வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். பட் உங்களுக்கு இதிலே வந்து உங்களுக்கு IPS பேனல் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்டோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் பிரைட்னஸ் இருக்கும். இதே நான் அவுட்டோரில் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சேம் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் உங்களுக்கு வந்து இப்படி தான் தெரியும். பட் நம்ம டேப் வாங்கிட்டு வந்து நம்ம வெளியே வந்து உட்காந்து வேலை பார்க்க போகிறது இல்லைல்ல. மோஸ்ட் ஆஃப் த யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. Adreno 7.1 ப்ராசஸர் டைப் இது. ரேம் வந்து 8GB தான். உங்களுக்கு மொத்தமாகவே வந்து 2 வேரியன்ட் தான் இருக்குது. ஒன்று 8GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ். அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா 8GB ரேமு, 256GB ஸ்டோரேஜ். ஸோ உங்களுக்கு ரேமில் வந்து 8GB மட்டும்தான் இந்த போக்கோ பேக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் COD, BGMIலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக வந்து ப்ளே பண்ணலாம். எந்த ஒரு லேகும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் BGMI அண்ட் COD எல்லாம் இந்த டேப்பில் நான் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு லேகும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள் 12,000, 15,000 mAh பேட்டரியெல்லாம் கொடுத்துருக்கான். பட் இவன் வந்து ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டான். எவ்வளோன்னு தெரியுங்களா? 10,000 பேட்டரி. ஸோ உங்களுக்கு சாலிடாக வந்து நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 8 to 9 hours வரும். நீங்கள் ஓகே ஒரு மாடரேட்டாக வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 to 3 days வந்து வந்துடும். பட் நீங்கள் யூஸ் பண்ணாமே இருந்தீங்கன்னா கம்பெனி வந்து 30 days ப்ளஸ் வந்து ஸ்டாண்ட் பை இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பட் யார் புது டேப் வாங்கி வந்து 30 days யூஸ் பண்ணாமல் வைக்க போகிறான். ஸோ நாமளும் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல அதை. பட் அவன் சொல்கிறான், நம்ம கேட்டு தானே ஆகணும்.
ஸோ ஸ்பீக்கரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 ஸ்பீக்கர் கொடுத்துட்றான். 4மே வந்து பார்த்தீங்கன்னா டால்மி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொண்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சவுண்ட் குவாலிட்டி வந்து இப்போ செக் பண்ணிடலாம். டால்மி அட்மாஸ் வந்து எப்படி நமக்கு கேட்குதுன்னு. சொல்கிறேன் இப்போ மாதிரி சொல்லலாம் இப்போ நான் பேசு நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்கான். பட் உங்களுக்கு கேமரா வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டியெல்லாம் ஒன்றும் தெரியாது. பட் நீங்கள் வீடியோ கால் இல்லைனா வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறது அந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து நல்லாவே இது இருக்குது. ஸோ இந்த டேப்ல எடுத்த ஃபோட்டோவெல்லாம் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கேமராவோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து 5G சப்போர்ட்டடு. 2 சிம் வரையும் நீங்கள் போட்டுக்கலாம் இதை. இல்லைனா வந்து ஒரு சிம்மு ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். சிம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நேனோ சிம் தான் நம்ம போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து 5.2 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்கான். ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை 6 லேட்டஸ்ட் தான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கான். விச் இஸ் குட் தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃபைனலாக வந்து ப்ரைஸிங்க்கு வந்துடுவோம். ஸோ இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ ஆஃபர் ப்ரைஸில் வந்து நான் 18K கொடுத்து நான் வாங்கினேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 24K கிட்ட போகுது. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இது 24Kக்கு வந்து ஒர்த்தாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன், இது ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன்னா 24Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி பேட் ப்ரோ 5Gன்னு சொல்லிட்டு இன்னொரு டேப் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 7S வித் 4th ஜென்னோட வந்துடுது. ஸோ நீங்கள் அதுக்கு போயிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரியோட கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு நீங்கள் 24K இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த டேப் வாங்குறதுக்கு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேப் கிடைச்சிரும். ஸோ ஒரு 19Kக்குள்ளே வந்ததுன்னா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நான் வந்து இதை 24Kக்கெல்லாம் ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் முறை அன்டில் தென் பை ஃப்ரம் பிரதீப். தேங்க்யூ.